ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நிறைந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைமை சபையினுடைய ஐயாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அடியார்களுக்கு கொடுத்து உங்கள் மத்தியிலே நான் இருக்க தேவன் கொடுத்த நல்ல தயவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் மாறாத தேவன். சூழ்நிலைகள் மாறினாலும், மலைகள் விளங்கினாலும், பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வேதத்தை படித்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதியிலிருந்து உங்களோடு கூட நான் தேவனுடைய வசனத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் நெருக்கமாக கொண்டு செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் இருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம் 11 முதல் 13 முடிய. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிய கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த இடத்திலே கர்த்தர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மட்டும் அசைவாடுங்கள். உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த மன்னாவினுடைய பிள்ளைகளுக்கு பெற்று தந்து என்ன ஏக்கத்தோடு தாகத்தோடு கவனத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் கவனித்து பதில் தருவீராக. அடியானை மறித்து நீ முற்றிலும் வெளிப்படும். உடைய கரத்திலே அடியானை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் கவனிப்போமே ஆனால் கிதியோனை குறித்து ஆரம்பமாக ஒரு பகுதி. கிதியோன் என்பவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். பயத்திலையும் பயம் அப்படிப்பட்ட ஒரு பயம் அல்ல. நாம் யாவரும் அப்படி பயப்பட முடியாது. அப்படி மிகவும் பயந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. பயத்தோடு வளர்க்கப்பட்டவன். அவனுடைய காலகட்டங்கள் எல்லாம் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருவனை ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பல நேரங்களில் நாம இதுக்கு சூட்டபிளான ஆளாவே இருக்க மாட்டோம். ஆனால் நம்மைத்தான் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நாம் இதுக்கு பொருத்தமான ஆளாக இருக்க மாட்டோம். இதற்கெல்லாம் நாம் திறமைசாலிகள் அல்ல. இதற்கெல்லாம் நாம் புத்திமான்களும் அல்ல, ஞானம் உள்ளவர்களும் அல்ல, மிக அனுபவம் வாய்ந்தவர்களும் அல்ல. இருந்த போதும் ஆண்டவர் நம்மைத்தான் வலுக்கட்டாயமாக பராக்கிரமசாலியே என்று அழைத்து அவருடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறார். இந்த காலை வேளையினுடைய தலைப்பு கிதியோனின் விசுவாசம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நம் வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார்.
விசுவாசம் என்றால் என்ன என்று ஒவ்வொருவரையும் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிமாணத்திலே அல்லது ஒவ்வொரு விளக்கத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடும். ஆனால் கிதியோனின் விசுவாசம் நம்மை போனது அல்ல. அது சற்று வேறு விதமானது, அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கும் இதற்கும் அநேக வேறுபாடுகளை நம்மால் காண்பிக்க முடியும். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கிதியோனுடைய சூழ்நிலை நாம் யாவரும் அறிந்ததே. கிதியோன் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறான். ஒரு இளமையான சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய முற்பிதாக்களின் காலங்களிலே எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள், எப்படி அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், எப்படி எரிகோ பட்டணத்தினுடைய மதில்கள் இடிந்து தகர்ந்து விழுந்தன என்கிற செய்திகள் எல்லாம் தங்களுடைய முற்பிதாக்களின் காலத்திலே அவன் அவைகளை கேட்டு நடந்தவைகளை எல்லாம் அவன் சுவர்புறமாய் அவன் சித்திரமாக அவர்கள் சொன்னதை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு அவன் விசுவாசத்திலே வாழ்கிறவனாய் காணப்பட்டான். அன்பானவர்களே, நாம் இதுவரைக்கும் இயேசுவை கண்டதில்லை, ஆண்டவரை ஒருவரும் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் blessed is the man who did not see God. இன்னும் பார்க்காதவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிதியோன் அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் தான். கிதியோன் அற்புதங்களை எல்லாம் அடையாளங்களை எல்லாம் பார்க்காதவன். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கிதியோனுடைய நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் 7 ஆண்டுகள் மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, பல நேரங்களிலே ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நாம் பொல்லாதவைகளை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பொல்லாதான காரியம் நமக்குள் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பம் பொல்லாதான காரியத்துக்குள் இறங்குகிறதோ, எப்பொழுது ஒரு கூட்டம் பொல்லாமான காரியங்களுக்குள் இறங்குகிறதோ, அப்பொழுது ஆண்டவர் அவர் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் கையிலே பிடித்து கொடுத்து விடுகிறார். அன்பானவர்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா, வாலிப பருவத்திலே அடக்கவே முடியாது என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கு ஒருத்தி வருவாள், அற்புதமாய் அடக்குவாள். சொன்ன பேச்சுக்கு உட்காருவாங்க, சொன்ன பேச்சுக்கு எந்திரிப்பாங்க, சொன்ன பேச்சுக்கு வேலை செய்வாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. எத்தனையோ பேர் சொல்லி கேட்காத, எத்தனையோ பேர் அவர்கள் சொல்லி அட்வைஸ் பண்ணி கேட்காத அந்த நபர் ஒருத்தருக்கு மாத்திரம் எப்படி அடங்கி நடக்க முடிந்தது, எப்படி அடங்கி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் யாரை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை, என்ன சமயத்தில் ஒப்பு கொடுத்தால் இது சரியாகும் என்பதை அவர் சரியாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், இது ஒரு வரலாற்று செய்தி. இந்த கிதியோனை பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் கூப்பிடுகிற காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஆண்டுகளாக சிறுமையில் இருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் அனுபத்திரவத்தில் இருக்கிறார்கள். 7 ஆண்டு காலம் பயங்கர பிரச்சனை. சரி, என்னதாங்க பிரச்சனை? இந்த பிரச்சனையை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் போவோம். வாசிங்க யாராவது ஒருவர். 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். பொல்லாப்பானதை செய்தார்கள். 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, பொல்லாப்பானது நடக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற போது, தேவனை உதாசீனப்படுத்துகிற போது, தேவனுக்கு முரணாய் செயல்படுகிற போது, தேவ திட்டத்துக்கு இணங்காத போது, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்காத போது, இந்த பொல்லாப்பை ஆண்டவர் கண்டு
ஆண்டவர் மீதியானியரின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 7 ஆண்டு காலம் அவர் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் இந்த மீதியானியர்? மீதியானியர் அப்படிப்பட்ட பகைவர்களா? மீதியானியர் அப்படிப்பட்ட எதிராளிகளா? மீதியானியர் அப்படிப்பட்ட துரோகிகளா? மீதியானியர் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குவதற்கு மீதியானியர் ஒரு சிறு கூட்டம். மீதியானியர் ஒரு பெரிய பலத்த ஜாதியும் அல்ல. மீதியானியர் ஒரு பெரிய திரள் கூட்டமும் அல்ல. மீதியானியர் ஒரு பெரிய ஜனம் பெருத்த நிலைமையிலே செல்வாக்குகள் நிறைந்தவர்கள் அல்ல. இருந்தபோதும் ஆண்டவர் ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட திரளான ஜனங்களாய் வெட்டி கிளிகளை போல இருக்கிற அந்த திரள் கூட்டத்தை ஒரு கொஞ்சமா இருக்கிற மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு பொல்லாப்பு தான். ஆகவே தேவன் அருவருக்கிறவைகள் நம்மிடத்தில் இல்லாதிருக்கிற போது நம்ம யார்கிட்டையும் போய் சிறைபிடிக்க மாட்டோம், அல்லது நம்மை சிறைபிடிக்க நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் எப்பொழுது பொல்லாங்கு நம்மிடத்தில் தோன்றுகிறதோ அப்பொழுது கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்துக்கிட்ட அல்லது அற்பமாய் எண்ணப்படுகிற சில நபர்களிடத்திலே நாம் சிக்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார். எதற்கு? அது குறிப்பிட்ட காலம்தான், 7 ஆண்டு காலம். இப்ப இந்த 7 ஆண்டு காலத்தில் இந்த மீதியானியரின் கையிலே பயங்கரமான உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். யார் இந்த மீதியானியர்? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிப்போமானால், வாசிப்போம். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தான். மீதியானையும் நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் ஒருத்தி விவாகம் பண்ணி இருந்தால் அவளுக்கு பிறந்த 4வது குமாரனில் அவர்கள் குமாரன் 4வதாக பிறந்தவன் தான் இந்த மீதியான். இந்த மீதியானியர் அந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள். இவர்கள் புறஜாதிகள் அல்ல, இவர்கள் வேறு இனத்தவர்கள் அல்ல, இல்லது இவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. ஆபிரகாமின் வித்தின் மூலமாக வந்தவர்கள் தான். இன்னும் நன்றாக சொல்ல வேண்டுமானால் நாம் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் புறஜாதிகள் அல்ல, நம்முடைய உறவுகள். நம்முடைய உறவுகள் ஒரு கூட்டமாய் தூரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நம்மை பகைக்கிறார்கள், நம்மை அருவருக்கிறார்கள், நம்மை வெறுக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பொல்லாப்பு நடக்குமோ, ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமத்திலே, மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு மனிதனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியை அழிப்பதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எப்பெல்லாம் பொல்லாங்கு தோன்றுகிறதோ, தேசத்திலாக இருக்கட்டும், அல்லது பட்டணங்களிலாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்திலாக இருக்கட்டும், அல்லது சபையிலாக இருக்கட்டும், தேவன் அருவருக்கிற பொல்லாப்பு எப்பொழுது தோன்றுகிறதோ, எப்பொழுது அது வெளிப்படுகிறதோ, அப்பொழுது கர்த்தர் மீதியானியரின் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் மட்டும் தேவனுடைய பகுதி அல்ல, நம்முடைய பொல்லாங்குக்கு தக்க பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறவர் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சக்கரவர்த்தியாய் இருக்கிற தேவன், அவர் நீதியாய், அவர் சரியாய் நிதானமாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மீதியானியரை உறவுகளிலே கையிலே கொடுக்கிறார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? என்ன பிரச்சனை நடக்குது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் வேறு ஒண்ணு செய்யறதில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்கிற பாளையத்துக்கு நேராய் வருவார்கள். வரும்போது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்திருக்கிற தானியங்களை எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கிற போது, மிருக ஜீவன்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் வந்து அந்த
போட்டுவிட்டு சேதப்படுத்திவிட்டு கடுத்துவிட்டு அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் கொன்று முடித்து அவர்கள் புறப்பட்டு போய் விடுவார்கள். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு எதிரினால் அவன் வந்து ஒன்றுமில்லாம அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கணும். கிதியோனுடைய அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விளைவித்திருக்கிற எல்லா தானியங்களையும் கோதுமைகளையும் அவர்கள் அரித்து அள்ளி கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்கள் கெடுத்து போட்டு போகிறார்கள், கெடுத்து விட்டு போகிறார்கள். எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களை கொன்று விட்டு போகிறார்கள். இவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பொல்லாப்பை கர்த்தர் கவனிக்கிற போது ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். He gives a chance to repent on God. தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், அனுகூலமான வாசல்களை திறக்கிறார். ஆனால் எப்பொழுது நாம் அதை மீறுகிறோமோ, எல்லையை கடக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமதியாமல் போகிறோமோ, அப்பொழுது நமக்கு லாபமும் வராது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் நாம் உழைத்த உழைப்பெல்லாம், நாம் பட்ட பிரயாசம் எல்லாம் அது கெடுத்து விட்டு போகப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், சத்தியம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நல்ல கவனிக்க. கிதியோனுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்ப ஆகாரத்தை அவன் கெடுத்து போட்டு போயிருக்கிறான். இப்ப அதை மறுபடியும் ரீட்ரை பண்ண முடியாது. மறுபடியும் அவர்கள் வயல் நிலங்களை உழுது, மறுபடியும் அவர்கள் களைகளை எடுத்து தானியத்தை விதைத்து அதுக்கப்புறம் அறுவடை செய்ய வேண்டும். அந்த அறுவடை செய்கிற போது அவன் வந்து விடுவான். இதே காரியம்தான் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆனால் இந்த கிதியோனுடைய விசுவாசம் எப்படி இந்த இடத்துல வந்தது? கிதியோனுக்குள்ள விசுவாசம் எப்படி உயிர் பெற்றது? அருமையானவர்களை, கவனிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை இந்த வேளையிலே உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய் நான் சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒன்று, இந்த கிதியோன் முற்பிதாக்களை பார்க்கிலும் அதிகமாய் விசுவாசித்தான். He had a faith before the forefathers. அவர்களுக்கு முன்பாக அவர்களை காட்டிலும் ஒரு அசாத்தியமான விசுவாசத்தை உடையவனாயிருந்தார். நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேங்க, இயேசுதான் என் குல தெய்வம். இது இந்த காலத்தில் நமக்கு தேவையில்லை. இப்ப தேவை எது தெரியுங்களா? அசாத்தியமான ஒரு விசுவாசம் தேவன் மீது நாம் வைத்திருக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஒரு அசாத்தியமான ஒரு விசுவாசத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். நேபுகாத்து நேச்சாரே, நீ நிறுத்தி இருக்கிற பொற்சிலையை வணங்குவதில்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எங்களை காப்பாற்றினாலும் சரி, எங்களை காப்பாற்றாவிட்டாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று உறுதியாய் தெரிவித்தார்கள் அல்லவா? அதுதான் உண்மையுள்ள விசுவாசம், அசாத்தியமான விசுவாசம். இந்த கிதியோனுக்கு அது இருந்தது. கிதியோனுடைய வாழ்க்கையிலே முற்பிதாக்கள் எல்லாரும் அவன் சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுங்க 11வது வசனத்தை 12வது வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 6வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை உட்கார்ந்தார். அவன் போரடித்தான், தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயின் ஆண்டவனே, எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரவில்லையா? எங்கே? நல்ல கவனிங்க.
இப்ப கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்க வருகிறார். There are people in Israel during the time of Gideon. கிதியோனுடைய நாட்களிலே அநேக மூத்தவர்கள் இருக்கிறார்கள், முற்பிதாக்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாங்க பிறந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு இருக்கிற சமயத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, 77ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது தெரியுமா? 77ல பயங்கரமான பெருவெள்ளம், எல்லாம் மூழ்கி போனது. திருச்சி பட்டணமே இல்லை, மாயவரம் பகுதியே இல்லை, பெரம்பலூர் பகுதியே இல்லை. இப்படியாக அவைகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டது என்று பயங்கரமாய் அந்த சரித்திரத்தை சொல்லுவார்கள். அவைகளை நான் பார்த்ததில்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் விவரித்து சொன்னவைகள் எங்களுக்கு தெரியும். 77லே அந்த பயங்கரமான வெள்ளத்தின் பகுதியிலே நடந்த ஒரு உண்மையாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை திருஷ்டாந்தமாய் பார்த்த ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். அவர் இப்பொழுது மரித்து போய்விட்டார். இஸ் நோ மோர். அவர் சொன்ன காரியங்கள், அவர் தன்னுடைய குடும்பத்தை அந்த வெள்ளத்திலே பறி கொடுத்தார், அவருடைய மகனை பறி கொடுத்தார், மகளை பறி கொடுத்தார். மூத்தவனை மாத்திரம் இவர் பிடித்துக் கொண்டு தன்னுடைய வேட்டியிலே அவனை பிடித்து இழுத்து மார்போடு கட்டி கொண்டு ஒரு உயர்ந்த பணவரத்திலே 4 நாள் தண்ணீரும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் இங்கே அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலைமை கூட தெரியாதபடிக்கு அந்த தண்ணீர் வற்றுவதற்காக மயக்க நிலையிலேயே அந்த பனைமரத்திலேயே படுத்துக் கொண்டிருந்த நாட்கள் அவர் நினைவு ஊர்ந்து சொல்லும் போதே அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் சொரியும். அருமையானவர்களே, இப்படி முற்பிதாக்கள் எல்லாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்டுட்டு எங்கடா அற்புதத்தை ஒன்னையும் காணா, யோர்தானை கடந்து வந்தோம் என்று சொன்னார்கள். இப்ப மீதியானியர் கொஞ்சம் பேர் வந்து இப்படி கொள்ளையிட்டு போனா கூட பரவாயில்ல, அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம ஆகாரத்தை எல்லாம் கெடுத்து போகிறார்களே. எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறது, வயதானவர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது? தவிக்கிறான், உள்ளம் கூறுகிறது, எதுவும் செய்ய முடியவில்லை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், துணிந்து கேட்கிறான், ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு வசனித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே, அடையாளங்கள் எங்கே? இவ்வளவு காரியங்களை எகிப்தினுடைய சேனைகளை துரத்தினார் என்று சொன்னீங்களே, மீதியானியரை துரத்தலையே, மீதியானியர் பக்கத்தில் நின்று எங்களை கொள்ளுகிறார்களே, எங்களை இப்படி நாசமாக்குகிறார்களே, எங்களுடைய ஆகாரத்தை எல்லாம் அழித்துக் கொண்டு போகிறார்களே என்கிற ஆனந்தத்திலே ஆண்டவரோடு பேசுகிறார். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர்லையும் இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் கிதியோனை மாத்திரம் கர்த்தர் சந்திக்க புறப்பட்டு வந்தார். ஏன் தெரியுமா? தன்னுடைய முற்பிதாக்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் கிதியோனுக்கு இருந்ததை கர்த்தர் கண்டார். நீங்க 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை, நீங்க பைபிள்ல வேற எங்கெங்க பார்க்க முடியாது இந்த வேர்டை. You can't see anywhere in the Bible except this. இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே. ஏன்னா எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா முதல் முறையாக பைபிள் சொல்லுது, கர்த்தர் இவனை நோக்கி பார்த்து. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் துல்லியமாய் போட்டிருக்குது, ஆண்டவர் அவனை பார்த்தார். ஆச்சரியம், எப்படி பார்த்தார்? என்னடா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, there are people in Israel, எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள், ஆனா எல்லாத்தையும் இல்லாத ஏதோ ஒன்று இவனிடத்தில் இருக்கிறது. எல்லாரிடத்திலும் இல்லாத ஏதோ ஒரு காரியம் இவனிடத்தில் இருக்கிறது. எல்லாரிடத்திலும் முற்பிதாக்கள் அற்புதத்தை கண்டவர்கள், யோர்தானை கடைந்தவர்கள், எரியோவை கடைந்தவர்கள், எகிப்தினுடைய தலைச்சங்களை சஞ்சரித்தவரை அவர் குறித்து பாடினவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல இப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. ஆனா இவனுக்கு மாத்திர விசுவாசம், ஆனா ஒரு பயம் கலந்த விசுவாசம். அருமையானவர்களே, பயம் கலந்த விசுவாசம். என்ன பயம் உனக்கு இருந்துச்சு? பைபிள் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை
அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்லன்றது மொழிபெயர்ப்புல பிரச்சனை. மொழிபெயர்ப்புல சமீபமாயின்னு போட்டாங்க. இட் இஸ் நாட் நியர். என்ன பிரச்சனைன்னா ஆலைக்குள் போரடித்தான். எப்படி? ஆலைக்குள் போரடித்தான். அப்படிதான் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு மொழிபெயர்ப்புல. ஏன் அப்படி ஆலைக்குள் போரடிக்க வேண்டிய காரணம் என்ன? மீதியானிய வரும்போது பார்த்தா இந்த கோதுமையை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போயிடுவாங்க, அடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆராசம் பண்ணிடுவாங்க. ஆகவே இந்த கோதுமையை ஆலைக்குள் வைத்து போரடித்தான். அருமையானவர்களே, யூதர்களுடைய முறைமையின்படி ஆலைக்குள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது? போரடிக்க கூடாது. ஆலை எதுக்கு தெரியுமா? திராட்சை பழத்தை நசுக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஆலை அது. எப்படி? திராட்சை ரசத்தை நசுக்குவதற்காக அந்த ஆலை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலையிலே தானியங்களை கொண்டு போய் போரடிக்க கூடாது. தானியங்களை போரடிச்சாலும் அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் வேற வழி தெரியல கிதியோனுக்கு. இந்த மீதியானியரின் கையிலே இந்த தானியத்தையாவது தப்புவிக்கலாம், இந்த தானியத்தையாவது காப்பாற்றலாம் என்று இவன் ஆலைக்குள்ளாக வந்து ஆலைக்குள்ளே தானியங்களை, விளைந்த தானியங்களை அறுத்து கொண்டு வந்து இவன் போரடிக்கிறான். எப்படி போரடிக்கிறான்? போரடிக்கிறதா இருந்துச்சுன்னா இவன் தூக்கி அடிக்கணும், அடிச்சுதான் அந்த தானியங்களை தனித்தனியா பிரிக்கணும். இப்ப அப்படி செய்யாம இந்த தானியத்துல ஆலைக்குள்ள கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுங்களா? இவன் காலில் வச்சு அதை என்ன செய்வான்? மிதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்னப்பா பண்ற கிதியோ? ஒண்ணு இல்லைங்க, சும்மா அப்படியே மிதிச்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கிடைச்சிச்சு, சும்மா அப்படியே அப்படி காலை அசைச்சிட்டு இருக்கிறேன். இவன் எப்படி பயந்தவனாய் இருந்திருப்பான் என்று யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்கு ஒரே வழி அவனுக்கு தெரிஞ்சது, ஆலைக்குள் போரடித்தான். ஆலைக்குள்ள அவன் வந்து சப்போஸ் அங்க பண்ணக்கூடாது. அவன் திராட்சை ரசத்தை அந்த உருவாக்குகிற இடத்திலே இவன் போய் அந்த ஆலையிலே அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப மீதியானியர் எல்லாம் வராங்க. அப்ப மறுபடியும் கொள்ளை கொண்டு போகலாம் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் கெடுத்து போடலாம் என்று வருகிற போது இவன் காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவன் அப்படியே மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது போல, இவன் போரடிக்கிறதை வெளியில தெரியாதது போல ரகசியமாய் ஆலையிலே போரடிக்கிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, எப்படியாகிலும் ஜனங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், எப்படியாகிலும் ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு வர வேண்டும், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மறுபடியும் இந்த இடத்துல துளிர்விட வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கை அவனுக்குள் இருந்தவரினாலேதான் ஆண்டவர் கிதியோனை நோக்கி பார்த்து பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், முற்பிதாக்களை காட்டிலும் அசாத்திய விசுவாசம் நமக்குள் தேவை. ஒரு அசாத்திய விசுவாசம், அசாதாரணமான விசுவாசம் என்று சொன்னால் மிகையாகாது. என கருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அற்புதங்கள் எங்கே? அடையாளங்கள் எங்கே? அதிசயங்கள் எங்கே? சொன்ன காரியங்கள்லாம் எங்கே? நல்ல கவனிங்க. யாருக்கு அற்புதம் நடக்கலனாலும் நடந்தாலும் உங்களுக்கு நடக்கும் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசிக்கிற போது அந்த விசுவாசத்தினுடைய பலனாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று கிதியோனை போலவே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுவார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய ஆழம் இதுதான். பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போ. நீ மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று ஆண்டவர் இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் கட்டளையிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே பல்வேறு நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புத அடையாளங்கள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாம் டிவியிலையும் செய்தித்தாளிலையும் நாம் அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து
அதிசயங்கள் எங்கே? அடையாளங்கள் எங்கே? ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? கர்த்தர் எங்களோடு இருந்திருந்தால் ஏன் இந்த சம்பவம்? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் நிரூபித்து காண்பிக்க வாஞ்சியுள்ள தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிதியோன் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் புறப்படுகிறான். முற்பிதாக்களுக்கெல்லாம் விசுவாசம் குறைந்து போயிடுச்சு. முற்பிதாக்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை. வேதம் சொல்லுகிறது 7 ஆண்டுகள் யாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கல. ஆனா 7 ஆண்டுகள் நிறைவில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பேன் ஆபிரகாமுக்கு சொன்ன பிறகு அவர்கள் 430 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தாரோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 7 ஆண்டு மீதியானியரின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்ட போது ஆண்டவர் இறங்கினார், கிதியோனை சந்தித்தார். அருமையானவர்களே, நீங்கள் தான் அந்த கிதியோன் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு கிதியோன், உங்கள் சபையிலே நீங்கள் ஒரு கிதியோன், உங்கள் உறவுகள் நடுவிலே நீங்கள் ஒரு கிதியோன். நீங்கள் யாரிடத்திலே சிறையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் விடுதலை பண்ணுகிற காலம் வந்துவிட்டது. தேவன் உங்களை விடுவிக்கிற காலம் வந்துவிட்டது. உங்களை சிறையில் இருந்து தூக்கி எடுக்கிற காலம் வந்துவிட்டது. உங்களுடைய வருத்தத்தை வேதனை மாற்றுகிற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு வந்து ஓடுகிற காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த கிதியோனுடைய குமுறல்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டு அவனை நோக்கி பார்த்து முற்பிதாக்களுக்கு இல்லாதவைகளை இவனுக்கு இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அருமையானவர்களே, பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களை விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசத்தை பார்க்க முடியல. எல்லாரும் கூட்டம் கூட்டமா போறாங்க. கூட்டம் கூட்டமா எதுக்கு போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன செய்யறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி பண்றாங்கன்னே தெரியாது. எல்லாம் பாரம்பரியமாய் தொன்று தொட்டு வருகிற காரியங்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. இந்த காலகட்டத்தில் முற்பிதாக்களை காட்டிலும் நீ எப்படி விசுவாசமாய் இருக்கிறாய்? அருமையானவர்களே, இது நடக்காது சார், இது வாய்ப்பில்லை சார், இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுக்கெல்லாம் எந்த விதமான காரியமும் இல்லை, இதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை என்று எத்தனை பேர் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டியது ரிப்போர்ட்டை அல்ல, அறிஞர்களும் ஞானிகளும் புத்திமான்களும் சொல்லுகிற வார்த்தை அல்ல. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தை மட்டுமே உண்மையானது என்பதை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கிதியோனை போலவே பராக்கிரமசாலியே நீ புறப்பட்டு போய் என்று சொல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே தகப்பனுடைய பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டான். கிதியோனுக்கு இரண்டாவது ஒரு பயங்கரமான விசுவாசத்தினுடைய ஆழம் இருந்தது. விசுவாசத்தின் உச்சத்தில் இருந்தான். அவனுடைய விசுவாசம் அசாமானியமாக இருந்ததனுடைய இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அதே 6வது அதிகாரம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், இந்த பலத்தோட போ, ரட்சிப்பாய், நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஆயின் ஆண்டவரே, எதனாலே நான் ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போப்பா, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசம் போதும், உன்னை வேற லெவல்ல நான் கொண்டு வருவேன். இப்ப ஆண்டவர் கிதியோனை பார்க்கிறான். கிதியோனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இனி கிதியோனை விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ளவன். அவனுடைய பயத்தின் உச்ச பகுதி தான்
ஆளுக்கு வெளியில தைரியமாய் போரடிக்க மனம் இல்லாமல் உள்ளுக்குள்ள போரடிக்கிறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? பயில்வானே அப்படிங்கிறாரு. பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் பயில்வானே, பராக்கிரமசாலியே, யூ ஆர் மைட்டி மேன் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன கருமையானவர்களே, உலகத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பார். என்ன கருமையானவர்களே, கிதியோனுக்கு இப்பயும் புரியல. நமக்கு நிறைய நேரத்தில் வசனம் விளங்குறது இல்லை, புரிகிறது இல்லை. ஆனா புரிஞ்ச மாதிரியே இருப்போம் பாருங்க, புரிஞ்ச மாதிரியே நம்ம இருப்போம். ஆனா நமக்கு புரியாத வசனம். வசனத்தினுடைய ஆழமும் வீரியமும் அறிவது சாதாரண விஷயம் அல்ல. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு மட்டுமே அது தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே இவன் போகிற போது இப்ப ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கிறார். எப்பெல்லாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அப்ப எல்லாம் கர்த்தர் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருவார். நோவாவை கர்த்தர் பார்த்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா 500 வயதான போது, யோசிச்சு பாருங்க, நமக்கு 40 வயசுல நடக்க முடியல. சுகர் மாத்திரம் 30 வருஷமா சாப்பிட்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவருக்கு வயசு ஒரு 60 தான் இருக்கும். 30 ஆண்டுகள்னா அவர் 30 வயசுல அவர் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சவர், இன்ன வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு. நோவா 500 வயதான போது, வண்டர்ஃபுல் ஹைஜீனிக் மேன், ஆர்கானிக் ஃபுட்டா சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருந்த 500 வயதான போது கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நோவாவே, என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி, நீ நல்லவனா இருக்கிற, என்னுடைய பார்வைக்கு நீ அற்புதமா இருக்கிற, ஆக ஒரு ப்ராஜெக்டை தர்றேன், அந்த ப்ராஜெக்டை நீ செய். என்ன ப்ராஜெக்ட் ஆண்டவரே? 100 வருஷ ப்ராஜெக்ட். ஒரு வேலையை செய்யணும். இந்த வேலையை நீ செய்வதற்கு இன்னென்ன மரம், இந்த அளவு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் செய்யறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. 120 ஆண்டுகள் அவன் அந்த ப்ராஜெக்டை செய்யறான். அதை உள்ளும் புறமும் கீழ்பூசுகிறான். அதற்கு ஆண்டவர் சொன்ன வடிவமைப்பை கொடுக்கிறான். அதற்கு மிருக ஜீவன்களை தங்குவதற்கு மேல் கீழ் எல்லா அறைகளையும் உண்டு பண்ணுகிறான். எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்கிறான். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். மோசே எடுத்து பாருங்க. மோசே ஆண்டவரோடு மகிமையிலே மேல போய் மலையிலே பர்வதத்திலே ஆண்டவரோடு வரமாடுகிறான், முகமுகமாய் பேசுகிறான். God has given a project to Moses. ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? அப்பா, நீ இங்க காண்பித்த மாதிரியின்படியே நீ கீழே போய் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய். ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரா? அடுத்தது கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு சத்தமா ஒரு நிலையில சொல்லுங்களேன். எனக்கு வெயிலின் தாக்கம் புரியுது, உங்களை விட எனக்கு அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு உற்சாகமா ஒரு அலையில சொல்லும் போது அது நமக்கு பலனை தரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, அப்ப நோவாவுக்கு ஆண்டவர் ப்ராஜெக்ட் கொடுத்தார், மோசேக்கு ஆண்டவர் ப்ராஜெக்டை கொடுத்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு என்று ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார். இவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? வாசியுங்கள். அதே 6வது அதிகாரம் 25, 26, 27 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து வெட்டி போட்டு பலிபீடத்தை கட்டி கொண்டு வந்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த ப்ராஜெக்ட் புரியுதா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறாரு பாருங்க. இப்ப கொடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் உண்டாக்கிய பலிபீடத்தை தகர்க்க சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இது வேறு யாரும் உருவாக்கினது அல்ல. நான் சொன்னல்லவா, முற்பிதாக்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போனது. அந்த முற்பிதாக்களில் ஒருவன் தான் இந்த கிதியோனுடைய தகப்பன். இந்த தகப்பன்
எல்லாம் வழி விலகி போயிட்டாங்க. யாருக்குமே இன்ட்ரெஸ்டட் இல்லை, யாருமே விசுவாசமா இல்லை, யாருக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. அற்புதங்கள் ஏதோ ஒரு நாள் நடந்தது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிதியோன் மாத்திரம்தான் முற்பிதாக்கள் சொன்ன அத்தனை காரியங்களையும் அவன் செவிகளிலே, இருதயத்திலே, அந்த மனதிலே அவன் பத்திரமாய் வைத்துக் கொண்டிருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். எப்ப நீ போய் இதை கம்ப்ளீட் பண்ணு. இப்ப செஞ்ச காரியம் என்ன? தகப்பன் கட்டி வைத்த பலிபீடத்தை மறுபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலுக்கு என்ன செய்யக்கூடாது? பலிபீடம் கட்டக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த தூபம் காட்டக்கூடாது, அந்த இடத்துல நிக்க கூடாது. பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நியாய பிரமாணத்தின்படி இதை செஞ்சவனை கல்லறிஞ்ச கொல்லணும், அப்படித்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்ப இவன் துணிகரமாய் இந்த கிதியோனுடைய தகப்பன் அந்த அவர்கள் எல்லாரையும் பிரியப்படுத்தும்படிக்கு இப்ப அந்த பாகாலின் பக்கத்திலேயே அவன் தன் தகப்பன் ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருக்கிறான். இப்ப பலியும் செலுத்திட்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இப்ப சொல்ற ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? எப்பா நீதான் போய் அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் மேல நான் விசுவாசமா இருக்கிறேங்க. என் குலதெய்வம் அவர் மேலதாங்க நம்பிக்கை இருக்குது. என் மூச்சு காத்து கூட அவருக்கு தாங்க, வெறும் வாயில சொல்றதுக்காக இல்லைங்க. அந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு, இது அடிப்படை. ஆனா அதுலயே நம்ம காலங்காலமா நின்றுட்டு இருக்கிறோம். விசுவாசத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுமா? என்னை சுற்றிலும் இருக்கிற, என்னுடைய உறவின் நடுவில் இருக்கிற, என்னுடைய முற்பிதாக்களின் நடுவில் இருக்கிற, தேவன் அருகில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை நான் தகர்ப்பதற்காக என் தேவன் என்னை வேறுபடுத்தி தெரிந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. உங்கள் நடுவில் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை நீங்கள் அடையாளம் கொண்டு அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, அந்த பாகாலின் பலிபீடத்தை நொறுக்கி போட்டு, அருகில் இருக்கிற தோப்புக்களை எல்லாம் வெட்டி போட்டு, அதே இடத்திலே 7 காளைகள் 7 வயதான ஒரு 2ஆம் காளையை எடுத்துக் கொண்டு போய் அந்த காளையை கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை அதே ஸ்தலத்திலே கட்டி, அந்த இடத்திலே கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி உயர்த்துவோம். ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது, கிதியோன் இந்த இடத்திலே உண்டு, கிதியோன் இந்த இடத்திலே உண்டு, கிதியோனின் தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை புறச்சாதிகளும் பாகாலின் தெய்வங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய ஜனமே, பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படாததனாலதான் மீதியானியர் அவங்க பாட்டுக்கு வந்து சேதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் என் தொழில நஷ்டம், ஏன் எனக்கு வருமானம் இல்லை, ஏன் எனக்கு போதுமான அளவு வருமானம் வந்து நில குலைஞ்சு போய் நிற்கிறேன், ஏன் நஷ்டத்தின் மேல் நஷ்டம், ஏன் இழப்புகளின் மேல் இழப்பு, ஏன் போராட்டத்தின் மேல் போராட்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எப்பொழுது போட்டாலும் யாராவது என்னை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன், எந்த விதத்திலும் எனக்கு லாபகரமான சூழ்நிலை இல்லை. அருமையானவர்களே, ஒரே ஒரு ரகசியம் தான், எப்பொழுதெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்க்கிறோமோ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நஷ்டங்களை அவர் லாபமாக தேவனாயிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் மீதியானியனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஆனா ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் உண்டு. உன்னை அடிமைப்படுத்தினார்கள் அல்லவா, உன்னை சிறைப்பிடித்தார்கள் அல்லவா, உன்னை வேதனையிடும்படி செய்தார்கள் அல்லவா, உன்னை துக்கப்படுத்தினார்கள் அல்லவா, உன்னை உடைத்து நொறுக்கினார்கள் அல்லவா, அவர்கள் கையிலிருந்து நீ விடுவிக்கப்படும் முன்பதாக என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அவருடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். அந்த வேலை என்ன? எனக்குள் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள், எனக்குள் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள்
என்னுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள், என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் நடுவில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள், என் உறவுகளின் நடுவில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தகர்த்து போட்டு ஆண்டவர் அவருக்கென்று ஒரு பலிபீடத்தை அதே இடத்திலே உருவாக்கி அதே இடத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இரண்டாம் காலையில் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்றேன், ஏன் இரண்டாம் காலையை எடுத்துட்டு போக சொன்னார் ஆண்டவர்? ஏன் இரண்டாம் காலையை, 7 வயதான இரண்டாம் காலையை எடுத்துக்கொண்டு போ? யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன தெரியுங்களா? அவர்கள் 2 காளைகளை பலிக்காக ஒப்புக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு குடும்பமும் பலி செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அவர்கள் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி ஆகிய பலிகளை செலுத்துவதற்கு அவர்கள் ஆட்டுக்குட்டிகளை அல்லது புறாக்களை அவர்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யணும். அந்த இரத்தத்தை அவர்கள் சிந்தவிட்டு அதை சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தில் வைக்க வேண்டும். இப்ப இந்த மீதியானியர் வந்தாங்கல்ல, அவர்கள் தானியத்தை மாத்திரம் சேதப்படுத்துகிறார். மிருகங்களை சேதப்படுத்துகிற போது இவர்கள் பலிக்காக வைத்திருந்த முதலாம் காளையையும் சேதப்படுத்தினாங்க. அந்த சேதப்படுத்தினது போக மீதி இருந்ததுதான் இந்த காளைகள்ல 2ஆம் காளை, அந்த 7 வயதான காளை. இந்த காளையை தான் ஆண்டவர் எடுத்து கொண்டு போய் பலி செலுத்து என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக வந்து இரத்தம் சிந்தி கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை மீட்டெடுத்தாரோ, அதே போல கிதியோன் பலிபீடத்தை புதிதாக கட்டி அந்த தோப்புகள், விக்கிரக தோப்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு அதன் விறகுகளாலே இந்த பலிபீடத்தை பற்ற வைத்து அந்த பலிபீடத்தினுடைய அக்கினியினாலே அந்த சந்து சந்தாக வெட்டப்பட்ட 2ஆம் காளையை தகனித்த போது கர்த்தர் மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்பதற்கு ஒரே வழி, நமக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் ரகசியமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இங்கேயும் சோத்திரம் போட்டுக்கலாம், அங்கேயும் வணக்கம் போட்டுக்கலாம். அருமையானவர்களே, இந்த ரகசியமான பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவர் விருப்பம் அல்லாத, ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுகிற, ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்பாத அப்படிப்பட்ட அந்த பொல்லாப்பை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடும்போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலிபீடத்தை தந்து அந்த பலிபீடத்திலே கிருபாதார பலியாக இறங்கின இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். அன்பானவர்களே, உங்களை என்னை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 6வது அதிகாரம் 27, 28 வாசிக்கும். போதும். எனக்கு அருமையானவர்களே, இதை 10 பேரை கூட்டிட்டு போய் அதை பகல்ல செய்யாமல் அதை எப்படி செய்யறான்? பயப்படுகிற ஒரு நபர் என்பதற்கு கிதியோனை போல ஒரு அடையாளம் நம்ம சொல்லிட முடியாது. அவன் முதல்ல பயந்தது எதுக்கு? மீதியானியருக்கு பயந்து கோதுமையை ஆலைக்குள் போரடித்தான். திராட்சை ஆலைக்குள்ளே போய் அவன் போரடித்து தானியங்களை சேர்த்தான். 2வது அவன் செய்த காரியம் என்ன?
பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போடுன்னு கர்த்தர் ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது அவன் செய்த காரியம் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அருமையானவர்களே, நல்ல கவனம். அவனுக்குள்ள பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய பயத்தை, அதனுடைய காரணத்தை கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம நிறைய சமயங்கள்ல ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி துணிகரமாய் பாவம் செய்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னா, ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் நீதியாயிருப்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாக, முதல்ல கிதியோன் முற்பிதாக்களை காட்டிலும் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இரண்டாவது, அவனுக்கு பாகாலின், தன்னுடைய தகப்பனுடைய பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டு அவன் விசுவாச வீரன் என்பதை நிரூபித்து காண்பித்தான். மூன்றாவது, கிதியோன் அவன் பயத்துல மாத்திரம் அவன் ரொம்ப நலிவடைந்தவன் அல்ல, விசுவாசத்திலும் பலகீனமானவன் தான். நம்மை போல அருமையானவர்கள், விசுவாசத்திலே பலம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 36 வாசிப்போமானால், 36 காய்ந்திருந்தால் அதனாலே அறிவேன் என்றான். தொடர்ந்து, அப்படியே ஆயிற்று. எழுந்திருந்து பிழிந்தான். பேசுகிறேன், சோதனை பண்ணட்டும், கட்டளையிடும் என்றான். எனக்கு அருமையானவர்களே, கிதியோன் ஆண்டவர் சொன்னதுக்கு எல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளை போலதான் நம்புறேங்க, ஆண்டவர் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா சில காரியங்களை கேட்கும் போது, சில விஷயங்களை நான் கேள்விப்படுகிற போது, மற்றவர்கள் என்னை டிஸ்கரேஜ் பண்ணுகிற போது, அவர்களுக்கு நடந்ததை மிகைப்படுத்தி பேசுகிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, என்னால் அதை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. எனக்கு அது ரொம்ப சோர்வை தருகிறது. கிதியோனுக்கு அப்படித்தான். கிதியோனுக்கு நடந்த காரியம் என்ன? கிதியோன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அருமையானவர்களே, சில காரியங்களை நம்மால நம்பவே முடியாத மாதிரி தான் கர்த்தர் சொல்லுவார். எப்படி? நம்பவே முடியாது, இதுக்கு சாத்தியம்னே நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்வார். நீங்க நம்புவீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க 10 ஆண்டுகள் நஷ்டம் அடைஞ்சத ஒரே நாள்ல கர்த்தர் திருப்பி தருவார். யாராவது நம்ப முடியுதா? ஒரே ஒரு 2 பேர் கைப்பிடிப்பாங்க. ஏன் பெரியங்க வானிலை அறிக்கையை வாசிப்பாங்கல்ல, நாளை இரவு இடியுடன் கூடிய மழை, தயவு செய்து யாரும் வெளியில போக வேணாம். எப்படி? நம்மளால சொற்று விட்டெல்லாம் எடுத்து குள்ளாகலாம் எடுத்து தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்போம். பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு பயங்க ஊக்கரமா வீசும், அனல் காத்து அடிக்கும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெளியிலே போக முடியாது. அப்படிப்பட்ட அது போலதான் நம்மளால சில விஷயங்களை நம்மளால நம்ப முடியாது, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா மனிதன் சொல்லுகிற வார்த்தையை நாம் நம்புவது வேறு, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புவது வேறு. சரி, ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்பாம போனா என்ன நடக்கும் பாஸ்டர்? இது சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்பாம போனா என்ன நடக்கும்? ஏங்க,
அதை போல ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்திலே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நீங்க பைபிளை திருப்பி பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, பயங்கரமான பஞ்சம் தேசத்துல, பயங்கரமான பஞ்சம். எப்படி? இன்னைக்கு உன் பிள்ளைய சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளைய சமைக்கலாம். நல்லா இருக்குல்ல? அப்படி பஞ்சம், அப்படி பஞ்சம். இன்னைக்கு நாம எப்படி வீட்டில் காலையில் வச்ச குழம்பு மத்தியானம் சாப்பிட்றது இல்லை, மத்தியானம் வச்ச குழம்பு நெய்க்கு சாப்பிட்றது இல்லை, சில வீட்டில் பழைய சோறையும் சாப்பிட்றது இல்லை, சில இடத்துல ஆமா கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடுறது இல்லை. அவ்வளவு சொஃபிஸ்டிக்கா நம்ம வாழ்கிறோம். ஆனா இந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிள்ளைய திங்கக்கூடிய அளவுக்கு பஞ்சம். தீர்க்கதரிசி வர்றாரு. சமாரியாவில் ஒரு கூட்டம் கூடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஞானிகள், அறிவாளிகள், பிரமுகர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்ப சமாரியாவில் சொல்றாரு தீர்க்கதரிசி, நாளைக்கு நேரத்திலே, tomorrow the same time, நாளைக்கு நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். தேசம் பஞ்சத்துல பயங்கரமா தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என் குழந்தைய சாப்பிடுவோம், நாளைக்கு உங்க குழந்தைய சாப்பிடலாம் அப்படிங்கிற பிள்ளைய சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் போயிருச்சு. இப்ப நாளைக்கு நேரத்தில் ஒரே ஒரு நைட்ல வித்தின் ஹவர்ஸ்ல எப்படிங்க இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண மாற்றம் நடக்கும்? நம்புப்பா, நம்மள மாதிரி அங்க ஒருத்தர் இருந்திருக்கான். எப்படி? அவிசுவாசத்தின் உச்சத்தில் கோல்டு மெடலிஸ்ட். எப்படி? அவிசுவாசத்தை பத்தி அதெல்லாம் நடக்காது, அதிகாரியே சொல்லிட்டாங்க நடக்காதுன்னு. நீ என்ன சொல்றது? அந்த கோல்டு மெடலிஸ்ட் சொல்றான் ஒருத்தன் வந்து, ஆப்பா வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நீ சொல்றது என்ன செய்யாது, நடக்காது, நடக்காது. என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க? தீர்க்கதரிசி அதுக்கு ஒரு பதில் வச்சிருந்தார். அப்படியாப்பா, சரி, நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். ஆனா நீ நம்ம சொல்லுங்கம்மா, விசுவாசத்தில் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அதே ஆப்போசிட்டா அவிசுவாசத்தில் அவ்வளவு பிரச்சனையும் இருக்கு. நம்ம நடக்குதோ இல்லையோ கூட்டத்தோட கூட்டமா என்ன செஞ்சிருந்தோம்? நம்பிருந்தோம். இயேசுவே சோத்திரம்னு கும்பிடு போட்டு ஆண்டவர் கொடுக்கிறத வாங்கி அள்ளி முடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தனித்துவமா நிக்கிறேன்னு இந்த கூட்டமா நிக்காம நம்ம ஒரு தனியா அதெல்லாம் நடக்காது அப்படின்னோம்னா அப்புறம் நாம நடக்க கால் இருக்காது, நமக்கு நடக்க கால் இருக்காது. அன்னைக்கு விடிஞ்சது, ஒரு அற்புதம் நடந்தது. எல்லாரும் போனாங்க, தேசத்தை கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க. ஒரு மரக்கால் கோதுமை, ஏன் கோதுமையும் வார்கோதுமையும் ஒரு சேக்கலுக்கு? நல்ல கவனிங்க. அந்த யூதர்களுடைய முறைமைப்படி ஹை கிளாஸ் பீப்புள் தான் கோதுமை சாப்பிடுவாங்க, புவர் பீப்புள் எல்லாம் வார்கோதுமை சாப்பிடுவாங்க. நாமெல்லாம் பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றோமா? யாராவது? நோ. நாமெல்லாம் சீரக சம்பா ஏதாவது ஒரு விருந்தில், பாஸ்மதி ரைஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அதான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம ரெகுலராக அதை சாப்பிட்றது இல்லை. ஆனால் சிலருக்கு, கோடீஸ்வரர்களுக்கு அதுதான் உணவே. கருப்பு கவுனி அரிசி தான் சிலருக்கு ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அது மருத்துவ குணம் நிறைந்தது. அதை வாங்கி சாப்பிட்றாங்க ஆரோக்கியத்துக்காக. நம்மளால அது முடியாது, சில பொருளை தான் வாங்கி நம்மளால சமைக்க முடியும். அதுபோல ரொம்ப ஏழ்மை ஜனங்களுக்கு அந்த வார்கோதுமை, அந்த வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு கிடைக்குன்னு சொன்னது போலவே ஆண்டவர் சொன்னது நடந்துச்சு. அதே போல எல்லாரும் மிதிச்சு அந்த கோல்டு மெடலிஸ்ட் செத்து போயிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்க வேண்டும்.
ஆனா நமக்கு அப்படி இருக்க முடியலையே. நமக்கு சில பிரச்சனை கிரியோன மாறி இதை மோஸ்ட்லி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா நம்முடைய உண்மைத்துவத்தின் நிமித்தம், அவருடைய தயவின் நிமித்தம் இரக்கம் பாராட்டுறாரு. என்ன இரக்கம் பாராட்டுறாரு? அந்த ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் நீதியானியரை முறியடிக்கிறதெல்லாம் ரைட் இருக்கட்டும், நானே பயந்து போய் தான் எங்க இருக்கேன், ஆலயத்துக்குள்ள ஆலைக்குள்ள என்ன செய்யறேன், போரடிச்சுட்டு இருக்கிறேன். நானே பயந்து போய் தான் பகல்ல செய்யாம ராத்திரி 10 பேரை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் நான் பாகாலின் மணிமண்டலத்தெல்லாம் தகர்த்து போட்டு வந்திருக்கிறேன். என்னைய போய் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீங்க பாட்டுக்கு முறியடிப்பேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ஆகர கதையா? ஆகர கதையா? ஏற்கனவே நம்ம கை காலெல்லாம் முறிஞ்சு எலும்பெல்லாம் முறிவு ஏற்பட்டு கை காலு கட்டு போட்டு இப்பதான் ஒட்டி வச்சிருக்காங்க. நம்மளே கொண்டு போய் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாங்க, எப்படி சாத்திய ஆண்டவரே? அப்ப ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே ஒரு காரியம் செய்யுங்க. ஒரு தோலை நான் போடுறேன், ஒரு ஆட்டு தோலை போடுறேன், அந்த தோல்ல மாத்திரம் பனி பெஞ்சிருக்கு, பூமி எல்லாம் காஞ்சிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரிப்பா, ரைட், உனக்கு அவ்வளவுதானே, தோல்ல மாத்திரம் பனி பெஞ்சிருக்கு, பூமி எல்லாம் காஞ்சிருக்கு. அப்படியே புளிந்து எடுத்து எவ்வளவு நிறைய எடுத்தானா சொல்லுங்க? ஒரு கிட்டம் நிறைய புளிந்தான். இப்ப அடுத்தது வாசிங்க, அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்துடைய நிபந்தனை என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வந்துடுறா, நீங்க டென்ஷன் ஆகிடாதீங்க, கொஞ்சம் தயவு பாராட்டுங்க. இன்னொரு விஷயம், இப்ப நான் தோலை போடுறேன், இப்ப என்ன பண்ணிருக்கணும்? எல்லாமே குதர்க்கமா இருந்தா ஆண்டவர் தான் என்ன பண்ணுவாரு? நம்ம எல்லாரும் மழை வேணும் மழை வேணும் கேட்கறதுனாலதான் மேகத்தை கூட நம்ம பக்கம் கொண்டு வரல ஆண்டவர். மேகம் இருந்தாவது நமக்கு ஒரு நிழல் கிடைக்கும், அது கூட இல்லை. நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பாவனைகள் எல்லாம், நம்முடைய சுவாவங்கள்லாம் அப்படி இருக்கு. இப்ப கிதியோன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த தோல் மாத்திரம் காய்ச்சி இருக்கட்டும், இப்ப பூமி எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? சரி, முதல்ல பனி பெய்ய வச்சுங்க, இத்தனூண்டு இடத்துல பனி பெஞ்சிருக்குது. இப்ப இதை மட்டும் விட்டுட்டு என்ன செய்யணும்? எல்லா இடத்துலையும் பனி பெய்யணும், இது காய்ச்சிருக்கணுமா? இது எப்படி நம்ம சோப்பு போடாம குளிக்க முடியுமா? எப்படி நினையாம நம்ம குளிக்கிறது? நினையாம குளிக்கணும்னா நாம பிளாஸ்டிக் கவரை போட்டுட்டு ஜர்க்கின்லாம் போட்டுட்டு பிள்ளாவெல்லாம் போட்டுட்டு தண்ணியில் போயிட்டு வந்துட வேண்டியதான். அப்படியே எங்கேயாவது நினைச்சிரும். சாத்தியமே இல்லாத ஒன்றை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். கர்த்தர் இதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லி முடிச்சாரு. மன்னிக்குது, 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. கிதியோன் விசுவாசத்தில் பலன் இழந்து போனான். அவனை கர்த்தர் எப்படி திரும்ப பலப்படுத்துறாரு? இந்த கிண்ணம் நிறைய பிழிஞ்சு எடுக்கிறான் பாருங்க, அது ஆவியின் அபிஷேகத்தினுடைய நிலை. நம்ம உள்ளும் புறமும் தேவ ஆவியினால எப்ப நிறைகிறோமோ அப்ப 1000 பேர் இருந்தாலும் சரி, 10000 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தனை துரத்துவது போல கர்த்தர் துரத்தும்படி நமக்கு ஒரு அசாதாரணமான பலனை தருவார். இப்ப என்ன தெரியுமா? ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த கிண்ணம் நிறைய பிழிந்தெடுக்கிற உள்ளான அனுபவம், என்னை எவ்வளவு பிழிந்தாலும் சரி, அந்த பிழிந்தெடுக்கும் போது ஆவியின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, வல்லமையின் நிறைவு எனக்குள்ளே ஊற்றெடுக்கும். ஆண்டவரே, நான் உள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால நான் நிறையப்பட்ட ஒரு நபராய் நான் இருக்கிற போது, எனக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொருவரையும், அது 1000 பேரா இருந்தாலும் சரி, 10000 பேர் இருந்தாலும் சரி, அவர்களை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. 3 காரியங்கள் முற்பிதாக்களை காட்டிலும் அசாதாரணமான ஒரு விசுவாசம் உடையவனாயிருந்தான். 2வது, தகப்பனுடைய பலிபீடத்தை அவன் தகர்த்து போட்டான். பாகாலின் பலிபீடம்
அந்த பலிபீடத்துல கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கணுமே ஒழிய பாகாலின் பலிபீடம் நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடாது, நம்முடைய டெரிட்டரியில் இருக்கக்கூடாது, நம்முடைய சோனல்ல இருக்கக்கூடாது, நம்முடைய என்வாயர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. நம்முடைய என்வாயர்மெண்ட்ல பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்படுமையானால் இரண்டாம் காலையாகிய நம்மை பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே சந்து சந்தாக வெட்டி ஒப்பு கொடுப்போமையானால் கர்த்தர் நம்மை பார்த்து பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்பட்டு போ, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போ, நீ நீதியாளியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். கிண்ணம் நிறைய புளிந்தெடுக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தாழ்வு என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்திலே வளர்ந்து போகிற கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரும் கண்களையும் மூடுவோம், எல்லா கண்களையும் மூடி தேவாவியானுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த தேவன் நல்லவர், அவர் நல்லவர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேவாவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போம். ஆண்டவரை கிதியோனை போல என் வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும், பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படும். ஆண்டவரே, கிண்ணம் நிறைய புளிந்திருக்கிற ஆவியின் நிறைய உள்ளும் புறமும் எனக்குள்ளே காணப்படுவதா ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்போமா? தேவாவியானவர் கிரியை செய்யட்டும். தேங்க்யூ. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.